அக்கா உனக்கு கொரியர் வந்திருக்கு. ஐயோ பாருங்க பாருங்க. ஐயோ கூரியர். சும்மாருங்க. பிரிங்க பிரிங்கக்கா. Mira. என்ன மீரா, நீ தெற்காலையும் வடக்காலையும் பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? அப்பா சும்மா இருங்க, யோசிச்சுட்டு இருக்கோம்ல. எதை பத்தி? இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? அதான் வந்துட்டேன் இல்ல, என்ன ஏதுன்னு விவரம் சொன்னா நானும் ஒரு மூளையை பார்த்து யோசிப்பேன் இல்ல. ஐயோ இவர் விட மாட்டாரே. அக்கா நீ சொல்லிடு. அப்பா நான் அழகி போட்டியில கலந்துக்க போறேன். நோ, நீ அழகி போட்டியில கலந்துக்க கூடாது. அட என்ன விஷயம்னே தெரிஞ்சுக்காம அழகி போட்டின உடனே அலறீங்களே. எனக்கு தெரியும், நான் ரகசியமா சில சேனல்கள்ல பார்த்துருக்கேனே. அக்கா சொல்றத கேளுங்களேன். அப்பா இது இல்லத்தரசிகளுக்கான அழகி போட்டி பெரிய சோப்பு கம்பெனிக்காரன் நடத்துறான். என்ன மாதிரி இல்லத்தரசிகள் நிறைய பேர் இதுல கலந்துக்க போறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இதுல ஒண்ணும் கிடையாது. இதனால கலாச்சாரம் காலாவதி ஆயிடும், பண்பாடு பாழாயிடும், மண்ணுக்கு மரியாதை போயிடும்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் சரி, நீ அழகி போட்டியில கலந்துக்கிட்டா இந்த ஐயா சாமியோடைய கௌரவம் என்ன ஆகுது? நாளைக்கு தெருவில் எப்படி நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? ஆமா, உன்னை யாருன்னே யாருக்கும் தெரியாது. நீங்க தலை நிமிர்ந்து நடந்தா என்ன, இல்ல தலைய தொங்க போட்டு நடந்தா என்ன? அப்பா அழகி போட்டியில உடனடியா கலந்துக்க முடியாது. அதுக்கு நம்ம செலக்ட் ஆகணும். அது வேறயா? ஆமா, செலக்ட் ஆனா நமக்கு 5 லட்சம் ரூபாய் பணமும் அவுட்டர்ல ஒரு வீடும் கொடுப்பாங்க. இதையே முன்னாடியே நீ சொல்லல. பாத்தியாடா முரளி, ஏதாவது கிடைக்கின உடனே எப்படி பாஞ்சுக்கிட்டு வருதுன்னு. இருக்கிற வேகத்தை பார்த்தா இவரே போட்டியில கலந்துப்பாரு போல இருக்கு. இந்த போட்டியில உன்னை ஜெயிக்க வைக்கிறதா என்னுடைய முதல் வேலை. அப்படின்னா முதல்ல பொது அறிவு கேள்விக்கு பதில சொல்லுங்க. அதெல்லாம் ஆமா, அவங்க ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் சொல்லிருப்பாங்க, நாம இன்னொரு ஆன்சரை சேர்த்து சொல்லணும். அதத்தான் நானும் முரளி யோசிச்சுட்டு இருந்தோம். கேள்வியை சொல்லு, கேள்வியை சொல்லு. நாம குடுக்கற பதிலையும் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற பதிலையும் சேர்த்து பார்த்து அதுல நாம செலக்ட் ஆனோம்னா குழுக்கள்ல 4 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. கிழிஞ்சது, நாம ஜெயிச்ச மாதிரி தான். அக்கா இதெல்லாம் நீ இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கியே. நீ கேள்வியை சொல்லு. இதை இஷ்டம் போல் சுருட்டலாம். 1 தோசை, இன்னொன்னு பாய். கரெக்டா? பதில் எதுகை மோனையில இருக்கணும். இப்போ தோசைனா ஆசை ஓசை பூசை இப்படி இருக்கணும், புரிஞ்சுதா? தோசை ஆசை பூசை, தோசை ஆசை ஜெய் 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 மீசை. கரெக்ட். ஆமா, மீசையை இஷ்டம் போல சுருட்டலாம். அடுத்தது வாங்க, இந்த ஜோர்லியே கிடுகிடுன்னு கேளுங்க. இருங்க சொல்றேன். அப்பா இது வெள்ளையாக இருக்கும். 1 சோறு, இன்னொன்னு இது வெள்ளையாக இருக்கும். 1 சோறு, இது வெள்ளையாக இருக்கும். 1 சோறு. நீ தனியா யோசி. இது வெள்ளையாக இருக்கும். தாரு. தாரு கருப்பால இருக்க தாரு. இது வெள்ளையாக இருக்கும். 1 சோறு, இன்னொன்னு மோரு. ஐயோ பர்ஃபெக்ட்டா முரளி. இரு எழுதிக்கிறேன். நான் சொல்லலாம்னு இருந்தேன், இவன் முந்திக்கிட்டான். இது இருட்டில் துரத்தும். 1 நாய், இன்னொன்னு வாய். வாய் எப்படி துரத்தும்? நாய் வாய். எதுக மோன சரியா தானடா இருக்கு. ஐயோ தப்புப்பா. இது இருட்டில் துரத்தும். 1 நாய், இன்னொன்னு வாய். இது இருட்டில் துரத்தும். 1 நாய், இன்னொன்னு வாய். வாய மூடிட்டு இருக்கீங்களா? இது இருட்டில் துரத்தும். 1 நாய், இன்னொரு நாய். என்ன சரியா தானே இருக்கு? ஒரு நாய் துரத்தினா கிடுகிடு 4-5 நாய் சேர்ந்த மாதிரி துரத்தல. அப்பா நீங்க நினைக்கிற பதிலாம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கிற பதில் தான் நீங்க சொல்லணும். ஐயோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது இருட்டில் துரத்தும். 1 நாய், இன்னொன்னு பேய். மீரா மீரா,
எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? அதான் இருட்டுல உங்களை பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் முடிஞ்சது. கடவுளே கடவுளே, இந்த அழகி போட்டியில கண்டிப்பா நான் செலக்ட் ஆகணும். கடவுளே, மீராக்கா உலக அழகி ஆகணும். கடவுளே, உலக அழகி ஆகலைனாலும் 5 லட்சம் ரூபாயும் வீடும் கண்டிப்பா கிடைக்கணும். என்னப்பா? அக்கா, உனக்கு கொரியர் வந்திருக்கு. ஐயோ, பாருங்க பாருங்க. ஐயோ, கொரியர். பிரிங்க பிரிங்கக்கா. ஆமா, பணமும் வீடு எப்ப தருவாங்க? இருங்க, என்னமோ எழுதி இருக்காங்க. என்ன? அப்பா, அந்த டீம்ல இருந்து 2 பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். சர்ப்ரைஸ் விசிட்டா வந்து 5-6 டெஸ்ட் வைப்பாங்களாம். அதுல நம்ம செலக்ட் ஆனாதான் நமக்கு வீடும் பணமும் கிடைக்குமா. 10ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ள எப்ப வேணா வருவாங்களாம். மீரா, அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு வேற வேலையை பாரு. அப்பா, நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். எந்த நேரத்திலயும் அவங்க வரலாம். அதனால நான் பியூட்டி பார்லர்ல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து என்ன நான் அழகுபடுத்திக்க போறேன். பிரைஸ் விழுறதே இன்னும் நிச்சயமாகல, அதுக்குள்ள இந்த செலவு வேறயா? நீங்க இனிமே இதுல தலையிடாம ஒதுங்கி போயிடுங்க. ஆசை தோசை பானை யானை சொல்றதுக்கு மட்டும் இந்த ஐயாசாமி தேவையா? நீங்க சொல்லாட்டி அதெல்லாம் நாங்களே கண்டுபிடிச்சுக்குவோம். முரளி, பெண்கள் பத்திரிகையில வனராணின்னு ஒரு லேடி வாரம் அழகு குறிப்புகளை எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்கதான் அழகி போட்டிக்கு நிறைய பேரை தயார் பண்ணி அனுப்பியிருக்காங்களா? ஆமாமா, நானும் ஒரு டிவி பேட்டியில அவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன். ஐஸ்வர்யா ராய் அவங்க தயார்படுத்துற கேண்டிடேட்டாமே. முரளி, அவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து தங்க வச்சு என்ன நான் தயார் பண்ணிக்கணும். என்னக்கா, அவங்க ரொம்ப பிஸி. ஃபாரின்ல இருக்காங்களோ இல்ல எங்க இருக்காங்களோ யாருக்கு தெரியும்? எப்படியாவது தேடிதான் கண்டுபிடிக்கணும். அக்கா, அவங்கள நம்ம வீட்டுல தங்க வச்சோம்னா அவங்க கேக்குற பணம், அவங்களோட சாப்பாடு செலவு இதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியுமா? நான் ஜெயிக்கணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சரி, வனராணியை நானே போய் கூட்டிட்டு வரேன். முரளி, நீ ஏன்டா வெயில போய் தேடி அலைஞ்சு திரியற? நான் மட்டும் என்ன சின்ன பையனா? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்ப நீங்களே போய் கூட்டிட்டு வாங்க. வந்தா வனராணியோட வீட்டுக்குள்ள வாங்க, இல்லன்னா வராம அப்படியே போயிடுங்க. இல்லத்தரசி மீரா மாதவன், உலக அமைதிக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏதோ என்னால முடிஞ்சது 2 வெள்ளைப்புறாவை பறக்க விடுவேன். கூட்டிட்டு வந்துட்டீங்களா? மீரா, வனராணி செத்துட்டா. ஐயோ அப்பா, என்ன சொல்றீங்க? முகத்துக்கு தடவிக்கிற கிரீம் நினைச்சு முழங்காலுக்கு தடவிக்கிற களிம்பு எடுத்து முகத்துல தடவிக்கிட்டு 35 நிமிஷத்துல கருகி கதறி துடிச்சு அவ கண்ணை மூடிட்டா.
விஷம் பரவினதுனால பாடி ஃபுல்லா நீளமாயிடுச்சு. பேப்பர்ல வரவே இல்லையே. பேப்பர்ல தான் செத்தது வந்தா தன்னுடைய இமேஜ் அடிபட்டுடுமேன்னு தான் செத்ததை பேப்பர்ல போடக்கூடாதுன்னு சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு செத்துட்டா. உங்களுக்கு இது யார் சொன்னது? அவ புருஷன். அவங்களுக்கு தான் கல்யாணமே ஆகலையே. ஒருவேளை செத்த பிறகு சொத்துக்கு ஆசைப்பட்ட யாராவது புருஷன் வந்திருப்பாங்களா? அந்த வனராணியை வச்சு நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைச்சிருந்தேன். மீரா, தெய்வமே தடுத்து நிறுத்திடுச்சு. இதுக்கு மேல கண்ணா பின்னான்னு செலவு பண்ணாம இதோட நிறுத்திடு. எப்ப நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆயிட்டனோ அப்பவே என் சக்சஸ் உறுதி ஆயிடுச்சு. அழகி பட்டம் நான் வாங்கியே தீருவேன். அக்கா, ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன, வனராணி செத்துட்டா? அதுதானே நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. உரல மாதிரி குரலை வச்சுட்டு ஓன் கத்தாதீங்க. அவ காதுல விழ போகுது. எவ காதுல? வனராணி காதுல. வாசல்ல உட்கார வச்சிருக்கேன். நிஜமாவா? ஆமாக்கா, அப்பா ஏதாவது தகுடத்தான் பண்ணுவாருன்னு தோணுச்சு. அதனால நானே போய் தேடி பிடிச்சு கூட்டின்னு வரேன். வனராணி செத்துட்டான்னு ஏன் போய் சொன்னீங்க? நான் போன போது அவங்க தெருவில் 4-5 பேர் ஓன்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. வனராணி தான் போயிட்டான்னு நானே பில்டப் பண்ணி உங்ககிட்ட வந்து 5 லட்சமும் வீடும் கிடைக்கிறதுக்குள்ள நீங்க இங்க இருந்து அப்ஸ்காண்ட் ஆயிடணும். அக்கா, வனராணி நம்ம தோட்டத்துல உட்கார வச்சிருக்கேன். நீ வா, போய் கூட்டின்னு வரலாம். ஆமாக்கா, வீட்டுக்குள்ள போனேன். அவார்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. சின்ன வயசு போட்டோவை பார்த்து இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே கூட்டின்னு வரேன். வனராணினா ஒரு சின்ன வயசு பொண்ணா கூட்டிக்கிட்டு வருவேன்னு பார்த்தா கிழராணியா கூட்டிக்கிட்டு வந்திருக்கியடா. வாங்கம்மா. நீதான் மீராவா? ஆமாம்மா. ஏமா வாயை மூடிட்டே பேசுறீங்க? பல் செட்டை கைட்டு படுக்கைக்கு பக்கத்துல வச்சாங்க. எலி வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. புதுசா ஆர்டர் பண்ணிருக்காங்க. ராத்திரியோட கொண்டு வந்துருவாங்க. அட கன்றாவியே, இவங்களா ஐஸ்வர்யா ராயா தயார் பண்ணாங்க. மீரா, பேசாம இதை இங்கேயே உதறி விட்டுட்டு உள்ள போயிடலாம். வா. வாங்கம்மா. மீரா, பொண்ண அழகி போட்டியில முதல் பரிசு வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஏமா நொண்டி நொண்டி நடக்கிறீங்க? மூட்டு வலிமா, அப்படியே என் கைய பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அப்படியே இது மாதிரி ஒரு பேஷண்ட் அழைச்சிக்கிட்டு வந்ததுக்கு என்ன மாதிரி கையை வீசிக்கிட்டு வந்திருக்கலாம். மீரா, இவர் யாரு? ரொம்ப முக்கியம். இவர் எங்க அப்பா சார். உங்க ஹேரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்கன்னா முடிய அழகா வளரும். என் முடிய விடுங்க, அந்த படிய பார்த்து வாங்க. இங்கேயே தடுக்கி விழுந்து உயிர் போயிட போகுது. கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுங்களேன். ஸ்பீக்கர்லயும் சிக்கல் விழுந்த பாத்தியா? அந்த அம்மா பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்கடா. பாத்ரூம் தான் வழுக்குன்னு தெரியுமில்ல, எதுக்கு அது அங்க நடமாட விட்ட? அங்க நடமாட விட்ட அவங்க என் தலைமுடிக்கு முகத்துக்கும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு மத்தது அப்புறமா சொல்றேன்னு சொன்னாங்கப்பா. நீங்க தடவின தேங்காய் எண்ணெய் கீழே கொட்டினால விழுந்துட்டாங்களா? ஆமாண்டா முரளி, அவங்கள அப்படியே அள்ளி பெருக்கி கட்டில போட்டுருக்கிறேன். மீரா, அரை மயக்கத்தில் இருக்கும் போதே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிடுவோமா? அப்பா, உங்க வாயால நீங்க அப்படி சொல்லாதீங்க. அந்த அம்மா புருவத்துக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க பாருங்க. அப்படியே புல்ல அரிச்சு போயிட்டேன். நஞ்சு போய் கட்டில கடந்தாலும் நச்சு நச்சு நச்சுன்னு டிப்ஸ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. உடம்புல 1008 வியாதி இருந்தாலும் அப்பப்ப டிப்ஸ் கொடுத்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காளே. அப்பா, டாக்டரை கூப்பிடலாமா? உள்ள வந்து பாருங்களே. நான் வர மாட்டேன். ஏன்? டெட் பாடியை பார்க்க எனக்கு பயம். நீ வாடா. பாத்தீங்களாப்பா, 4 பேர் கால்ல மிதிபட்ட நத்த மாதிரியே கிடக்குறாங்க. ராத்திரி சோறு வேண்டி இருக்காது. மீரா, அடிச்ச கஞ்சிய தலைக்கு தேய்ச்சு குளிமா. அடடடா, என்ன தொழில் பக்தி. மீரா, மூச்சு வாங்குற வேகத்தை பார்த்தா இதுதான் இது சொல்ற கடைசி அழகு குறிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். வெளில போங்க, வாங்க வெளியில. வெளியே போங்க, வாங்க. சாமி, கொஞ்சம் வேகமா தான் தள்ளுப்பா. ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரியே. வர ஆத்திரத்துக்கு ஒரே வேகமா தள்ளி விட்டுருவேன். இதுக்கு பதிலா ஐஸ்கிரீம் வேண்டிய 4 தெரு தள்ளி இருந்தேன்னா 4 காசாவது பார்த்துருப்பேன்.
இடம் உங்களுக்கு சுத்தி காட்ட வேண்டியதானே பாவம். அதுக்கு பேசாம குடராட்டினத்தில் ஏற்றி விட வேண்டியதானே. அவனுக்கு மூச்சு வாங்குறது அவனுக்கு தான் தெரியும். மீரா, கத்தாழ ஜல்லி இதெல்லாம் நல்லா அரைச்சு தலைக்கு தடவினியா? புதினா, துளசி, வேப்பலை இதெல்லாம் தலைக்கு தேய்ச்சியா? பப்பாளி, வெள்ளரி இதெல்லாம் கண்ணுக்கு வச்சுக்கிட்டியா? கண்ணில் வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் தான் என் பாட்டியே சொல்லுமே. இது எதுக்கு? மீரா, அழகு போட்டியில் கலந்துக்கும் போது உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். தொணன்னு பேசுகிற இந்த ஐயா சாமி முதல்ல வெளியே அனுப்பு. நீ ஒத்தி தான் பாக்கி. மீரா, அதான் குறிப்புகள்லாம் சொல்லிடுச்சே, வண்டியோட கொண்டு போய் இதை வெளியில கொட்டிட்டோமா? இல்லையே, சமையல் குறிப்பு, கோலம், பொது அறிவு, சிரிப்பு இதெல்லாம் பாக்கி இருக்கே. மீரா, நான் போய் ரேஷன் கார்டில் இந்த கிழவி பேரை சேர்த்துட்டு வரேன். என்னம்மா அம்மியா இருக்கிற? மீரா, அழகி போட்டியில அழக தவிர அறிவையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க கிளம்புறேங்கிறீங்களா? இது வேறையா? சும்மா இருங்கப்பா, அவங்க சொல்லி தருவாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் யோசிக்காம பதில் சொல்லணும். அப்ப நீங்க கேள்விகளை சொல்லி கொடுத்துருங்களேன். விடப்பா, நீ வேற. மீரா, அழகி போட்டியில கலந்துக்கிறதால நோக்க என்னன்னு கேக்குறாங்க. கஷ்டப்படுற நோயாளிகளுக்காக ஆஸ்பத்திரி கட்டுவேன். தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கிற நாட்டு நாய்களை பிடிச்சிட்டு வந்து வீட்டு நாயை மாத்துவேன். உலக அளவுல இந்தியாவை வல்லரசா மாத்த வைப்பேன். வெரி குட். என்ன வெரி குட்? கிடைக்க போறதே 5 லட்சம். அதுவும் கிடைக்க போறதோ இல்லையோ அதுக்குள்ள இப்படி கோட்டை கட்டுறா? செய்யறோமோ இல்லையோ இதெல்லாம் அழகி போட்டியில சம்பிரதாயமா சொல்ற வார்த்தைகள். மீரா, 2-3 பேர் சேர்ந்து பட கேள்வி கேட்பாங்க. நீ திக்காம பதில் சொல்லணும். இட்லி மாவு பொங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி எல்லாம் கூடவா கேள்வி கேட்பாங்க? இதெல்லாம் விட நிறைய கேட்பாங்க. நீ சொல்லுமா. வீட்டுல மாவு அரைக்காம ஹோட்டல்ல இருந்து இட்லி வாங்கிட வேண்டியதுதான். இட்லி மாவு பொங்காம இருக்கணும்னா இட்லி மாவு பாத்திரத்தை தலைகீழ கவுத்து போடணும். அப்ப எப்படி பொங்கும்? ஜீனியஸ் மீரா. ஃப்ரிட்ஜோட கதவை அடிக்கடி திறந்து மூடுனா கரண்ட் அதிகமா செலவாகும். சரியா தப்பா? சரி. அதனால ஃப்ரிட்ஜு கதவை அடிக்கடி திறந்து மூடாம காலையில திறந்து வச்சுட்டு ராத்திரி படுத்துக்கும் போது மூடினா போதும். அக்கா ஜெயிக்க கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கீங்க. கணவனிடம் அன்பாக நடந்து கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவ? சரிதான். இந்த ஏரியாவில் மீரா பெருசா மாட்டுவா. ஆபீஸ்ல இருந்து டயர்டா வர்ற வீட்டுக்காரர்கிட்ட அன்பா 4 வார்த்தை பேசணும். அறிவு இருக்கா? பீஸால கை வச்சேன்னா பீஸ் ஆயிடுவீங்க. கணவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட நாம அதை பெருசு பண்ண கூடாது. அப்பா அந்த அண்டை ஊத்துக்க தலையில போடுங்க. ஒருவேளை கோபத்துல கணவர் நம்மள அடிக்கலாம். நாம தான் பொறுமையா போகணும். பிரமாதம் மீரா. என்ன பிரமாதம்? மற்றவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கணும்னு மீரா சொல்றான். மீரா, நீயும் உன் கணவரும் பொருத்தமான ஜோடியான்னு பார்க்க சில கேள்விகள் கேட்பாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்லணும். சொல்ல வெப்பல்ல, மாத்தி சொன்ன மண்டைய பொழந்துட மாட்டேன். என் செல்ல மகளே, இதுவல்லவோ பொருத்தமான ஜோடி. மீரா மேடம். யாரு நீங்க? நாங்க யாருன்றது இருக்கட்டும், நீங்க யார் மேடம்? அட அறிவு கட்ட முண்டங்களா, ஏன் வீட்டுக்கு வந்து என்னையே யாருன்னு கேக்குறீங்களா? நாங்க கிளம்புறோம். டேய் நில்லுங்கடா, என்னங்கடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, யாருன்னு கேட்டீங்க, மூஞ்ச பாத்தீங்க, கிளம்புறேன்றீங்க. என்னங்கடா? நாங்க அழகு போட்டி நடத்துற சோப்பு கம்பெனில இருந்து விருந்தாளி நீ எப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு பாக்கிறதுக்காக வந்தோம். செலக்ட் ஆன மற்ற 4 பேரை எங்களை ஏமாத்திட்டாங்க. நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு செக்கோட வந்தோம், நீங்களும் எங்களை ஏமாத்திட்டீங்க. ஐயோ, ஏமாந்துட்டீங்களா? நீங்க இத நிஜம்னு நினைச்சிட்டீங்களா? இது சும்மா நடிப்பு, உங்களை ஏமாத்துறதுக்காக. நீங்க சோப்பு கம்பெனில இருந்து தான் வர்றீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி? உங்க முகமே பளிச்சுன்னு இருக்கே. நீங்க என்ன டெஸ்ட் பண்ண வந்தீங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டேன். எப்படி என் நடிப்பு? வெரி இன்டெலிஜென்ட் லேடி. உள்ள வாங்களே. ஐயோ, கொஞ்சம் யோசிக்கலன்னா 5 லட்சம் ரூபாய் வீடு போயிருக்கு. வாங்க வாங்க வாங்க.
என்னத்துக்கு கண்டவங்களையும் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வர? சோப்பு கம்பெனி ஆளுங்க வர நேரத்துல கண்ட கபோதிகளையும் எதுக்கு இங்க கூட்டிக்கிட்டு வர? இது எங்க அப்பா. தெரியும், அவரும் உங்களை மாதிரி நடிக்கிறாரு. கரெக்டா? ஆமால. ஏங்க நான் வந்து இப்போ நடந்து காட்டணுமா இல்ல சமைச்சு காட்டணுமா கோலம் போடணுமா சிரிச்சு காட்டணுமா? எதுவும் தேவையில்லை. அந்த 5 லட்ச ரூபாய் வீடும் உங்களுக்கு தான். நிஜமாவா? ஆமாமா, நீங்க கூட வயசான அம்மாவை 10 நாளா வீட்டுல வச்சு பராமரிச்சீங்கன்னு கேள்விப்பட்டோம். நட உட ஸ்டைல் இது மட்டும் அழகு இல்லம்மா, அடுத்தவங்களுக்கு ஆதரவா இருக்கதும் அழகுதான். அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த வனராணி அம்மா போன்ல சொன்னாங்க. அவங்க சர்டிபிகேட் கொடுத்தா நோ அப்பீல். செக்கும் பத்திரமும் உங்க வீடு தேடி வரும். நான் தான் அந்த அம்மாவை நடக்க விடாதபடி வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டே போனேன். நல்ல வேலை தானே பண்ணிருக்கீங்க. மீரா, அதான் பிரைஸ் பண்ணி கிடைச்சிடுச்சே. அந்த அம்மாவை வண்டியில உட்கார வச்சு அப்படியே வெளியில கொண்டு போய் எங்கேயாவது தள்ளி விட்டுட்டோமா? பாத்தீங்களா, அழகுங்கிறது உடம்புல இல்லங்க. மான் ஓடினா அழகு, மீன் நீந்தினா அழகு, மயில் ஆடினா அழகு. மனுஷங்களுக்கு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குணம் தாங்க அழகு. என்ன நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.